இந்த ஆன்மீக பாதையில் இருக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஒரு அடக்குமுறை வருது, அடக்குமுறை ஒன்று வருது, அவங்கள வந்து அடக்குற மாதிரி அடக்குமுறை வருது. இதை அந்த அடக்குமுறையை எதிர்த்து போராடுறதா இல்லை இது வேண்டாம், இது அடக்குமுறையில் இது வேண்டாம், இறைவன் என்ன நமக்கு கட்டளையிட்டு இருக்காரோ அப்படியே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு இருந்துடலாம். இது எது சரியான வழி? இறைவன் வழிபாட்டில் அடக்குமுறைன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மத வழிபாட்டில் தான் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் மத வழிபாட்டில் தான். அது வந்து பக்தி மார்க்கம், அது எல்லா மதத்துக்கும் இருக்குது. ஆனால் அதில் தான் இந்த மதம் அந்த மதத்தை அடிக்குது, அந்த மதம் இந்த மதத்தை அடிக்குது, இதை எதிர்க்குது அதை எதிர்க்கிறதெல்லாம். ஆனால் தனிப்பட்ட ஆன்மீகத்தில் எந்த ஒடுக்குமுறையும் கிடையாது, அடக்குமுறையும் கிடையாது. நீ தேடிக்கின்னு போகிறது இறைவனை. நீ உலகத்தை பார்த்து ஒரு அமைப்பை உண்டாக்கும் போது தான் அங்கே அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் வரும். ஆன்மீக பயணம் பண்ணுறவனுக்கு அடக்குமுறையும் கிடையாது, ஒடுக்குமுறையும் கிடையாது. இப்போ இங்கே இவ்வளோ ஜனம் உட்காந்துன்னு இருக்குது, இவங்க ஏற்றுக்கிருந்தாலும் நான் பேசின்னுக்கிறேன். இப்போ இவங்க ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோ, இவங்களெல்லாம் நான் கது மூட்டை அடிக்க முடியும்? சொல்லுப்பா. அதான் அடக்குமுறை ஒடுக்குமுறை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் பேசுகிறேன் உலகத்தில். நீ எடுத்துக்கல நான் போ, எனக்கு அதை பற்றி நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது. எடுத்தா உன் வாழ்க்கைக்கு நல்லது, நீ ஒழுக்கத்துக்கு நல்லது. நீ எடுக்கலைன்னா அது உனக்கு நஷ்டம், எனக்கு ஒன்றும் கிடையாது. என்னுடைய கடமை ஒரு குருன்ற முறையில் நான் பேசுகிறேன். நீ எடுக்கிறது எடுக்காத உன் கதை. அது யாரையும் நான் கட்டாயப்படுத்துறதே கிடையாது. ஆன்மீகம்ன்றது யாரையும் கட்டாயப்படுத்தி கும்பிட வைக்கிறதே ஆன்மீகம் கிடையாது பேர். அது மத போதனை. நமக்கு மதம் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. அப்புறம் ஆன்மீகம் அங்கே ஒடுக்குமுறை அடக்குமுறை எங்கேருந்து வரும்? 10 பேர் வந்தால் உட்காரு பேசுகிறேன், இல்லையா 10 பேர் வரலையா நான் மட்டும் தூங்குறேன். இதுதான் என் வேலை. இங்கே அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. அன்பு முறை மட்டும்தான் என் வழி. அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு வந்தால் வாங்க, வரலன்னா போங்க. ஏன் வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டேன், வரலனாலும் ஏன் வரலன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா என் வேலை அது இல்லை. உலகத்துக்கு நான் என்ன சொல்லணுமோ என் கடமையை நான் சொல்லிங்கிறேன். யாருமே இந்த கம்யூனிஸ்டுக்காரன் கூட்டம் போடுவான் தெரியுமா? ஒரே ஒரு ஆள் தான் மைக் வச்சுன்னு உட்காந்துப்பான். எதிர பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டான். ஆனால் 2 மணி நேரம் பேசினுப்பான். இந்த அதிமுககாரன் திமுககாரெல்லாம் பேசணும்னா எத்தனை தெருவுக்குது, எவ்வளோ கூட்டம் வரும், எத்தனை ஸ்பீக்கர் கட்டுறேன்னு கேட்டுக்கிட்டு தான் மீட்டிங்கே வருவான். நான் கம்யூனிஸ்டுக்காரன் மாதிரி யாருமே இல்லைனா கூட நான் ஒன்றே பேசின்னு உட்காந்துப்பேன். சொல்லுப்பா. அந்த அடக்குமுறையை வந்து நம்ம அப்படி ஒன்று அப்படி வந்தாலும் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது. எல்லா மதத்திலையும் அடக்குமுறை இருக்குது. அது மத போதனைன்றனா அது கடவுள் போதனை கிடையாது. அது மத போதனை. இந்து மத போதனை, முஸ்லீம் மத போதனை, கிறிஸ்துவ மத போதனை. அது கடவுள் போதனையே கிடையாது. நான் பண்ணிங்கிறது கடவுள் போதனை. உனக்குள்ள உன்னை தேடுறான்னுங்கிறேன். இது ஒரு கட்சி இங்கே வந்து சேருங்கன்னு சொல்கிறதே இல்லை யாருமே. அவங்கெல்லாம் அதுதான் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்துவ மதத்தில் சேரு, முஸ்லீம் மதத்தில் சேரு, இந்து மதத்தில் சேருன்னு. அது அரசியல் கட்சி மாதிரி. இது ஆன்மீகம். நீ உனக்குள்ள உன்னை தேடு. இங்கே எந்த மதத்துலையும் நீ சேராத. உனக்கு ஜாதி கிட்ட மரங்களை. நீ பிறக்கும் போது மனுஷன், சாகும் போது போனோம். உனக்கு என்ன நடுவில் ஜாதி மதம் குலம் கோத்திரம்? பிறக்கும் போது குழந்தைய தானே பிறந்த. என்ன ஜாதியில் பிறந்த, என்ன மதத்தில் பிறந்த? உனக்கு பேர் என்ன பிறந்தவன? குழந்தை. போகும்போது என்ன, இந்த இயேசுநாதர் போறாரு, நபி போறாரு, சிவபெருமான் போறாரு நான் சொல்ல போறாங்க. போடும்போதுன்னு சொல்ல போறேன். அதனால பிறக்கும் போது குழந்தை, போகும்போது புறமா போற. இங்க என்ன இடையில ஜாதி மதம் இதான் எனக்கு கிடையாது. சொல்லு. குலதெய்வ வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து கடுமையாக வந்து பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கீங்க, எதிர்த்துருக்கீங்க. அப்படி ஒன்று கிடையாது, குலதெய்வம் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு. ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடை வந்து ஆதியிலிருந்து இதை வகுத்திருக்காங்க. இது அடிப்படை காரணம் என்ன? எங்கள் அப்பா இருந்தார், நல்லா சம்பாரிச்சு போடுவார், நிறைய சம்பாரிச்சு போடுவார். எல்லோருக்கும் நாங்கள் என்னென்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பார். எங்கள் அப்பா செத்து போயிட்டார். நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் அப்பாவே இல்லை, எங்கள் அப்பா தான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு நான் கும்பிட ஆரம்பித்தேன். எங்கள் பிள்ளைங்கள்லாம் அதை கும்பிட்டாங்க, எங்கள் பேரம்பேத்திலாம் அப்படியே கும்பிட்டாங்க. அப்படியே வந்துடுச்சு அந்த குளத்துக்கு. இவ்வளோதான்.
பின்ன கொலை தெய்வம் ஏன் கத்தியத்துக்கு நான் வரும் அதை கொலை பண்ணுறதுக்கா? ஏனே பைத்தியக்கார பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே தொடர்ந்து வந்து இதுதான் அடிப்படை. ஒரு ஊர் காவல் தெய்வம்னு வச்சுருப்பாங்க. ஒரு கிராமத்தில் காவல் தெய்வம்னு வச்சுருப்பாங்க. ஒரு 20 வீடு இருக்கும். அப்போல்லாம் 1 லட்சம் வீடுக்குது ஒரு ஊர் உள்ள. அப்போல்லாம் ஒரு 20 வீடு இருக்குது ஒரு கிராமம் ஜாஸ்தி. அந்த 20 வீடை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அந்த ஊரில் ஒரு நல்ல வீரமான இளைஞன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு பேர் காவல் தெய்வம். அவர் வயசாகி செத்து போட்டாருன்னா அவருக்கு ஒரு சிலை வச்சுருவாங்க. அவர் தான் காவல் தெய்வம் ஊருக்கு. அதே மாதிரி உங்கள் வம்சத்தில் உங்கள் பொண்ணு அம்மா, உங்கள் ஆயா, உங்கள் தங்கச்சி செத்து போட்டால் அதுக்கு பேர் குழந்தைக்கு பிறக்க முடியாத கல்யாணம் ஆகி ரத்தத்தோடு செத்து போட்டால் அதுக்கு பேர் காட்டேரி. உங்கள் நைனா செத்து போயிருந்தாருன்னா அதுக்கு பேர் முனேஸ்வரன். உங்கள் தங்கச்சி செத்து போயிருந்தா கன்னிஸ்ரீ. இப்படி மொத்தம் நீங்களே வச்சுக்கிந்து. ஆனால் நிச்சயம் எதுவும் இல்லை. அதெல்லாம் போய் பிறந்து அந்த கொலை தெய்வம்லாம் காலேஜில் படிச்சுங்குது. ஆனால் அதை யோசிக்கவே மாட்டேன்றீங்க. என்ன பண்ணுறது? நான் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது தான் தெய்வம். வெளியே ஒரு தெய்வமும் கிடையாது. நம்ம கூட வரான துரை ஒரு கை இல்லை, பஸ்ஸுக்கார அடிச்சிட்டான், எத்த மாட்டான் பாதி கை. ஆமாம், இங்கேருந்து செங்கல்பட்டு போய் கொலை தெய்வம் கும்பிட்டு வராங்க. அவங்க சும்மா நின்றுந்தாங்க. பிளட் டெஸ்ட், சுகர் டெஸ்ட் கொடுத்துட்டு புடிச்சு பண்ணிட்டு 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு லாரி அங்கே நிறுத்தி போட்டு அவன் அட்ரஸ் கேட்க போய்க்கிறான். ஆப் பண்ணல. அது ரிவர்ஸில் வந்து இவங்களுக்கு தள்ளி 2 கால் மேலே காலை ஓட்டு பிடிச்சி கொலை தெய்வம் வந்து லாரியை பிடிக்கிறது தானே? சொல்லு. லாரியில் ஆள் டிரைவர் ஏற்றினா கூட டிரைவர் திமிரு பிடிச்சி ஏற்றுறான். தானா உண்டு அந்த கொலை தெய்வம் தத்துற வேண்டியது தானே? இல்லை இந்த கொலை தெய்வம் இவங்க 2 பேரும் பிடிச்சி வெளியே வச்சுக்க வேண்டியது தானே? கொலை தெய்வம் அது, கோத்திர தெய்வமா அது, ஒரு தெய்வ வழிபாடுயா. அதுதாயா சிவம். அதை தவிர வேற தெய்வமே கிடையாது. சும்மா கற்பனை தான் மீது எல்லாம். நீ தாயா தெய்வம். நீ இல்லைன்னா எந்த தெய்வங்குத? கொலை தெய்வம் கும்பிட்டுங்கிற. உன் பிள்ளை கும்பிடுறான். உன் பிள்ளை செத்து போட்டான கொலை தெய்வங்குதா அவனுக்கு? நீ செத்து போட்டின்னா உனக்கு கொலை தெய்வங்குதா? மரணம் வரப்போகுது, ஜனனம் நடக்க போகுது. இந்த மரணத்துக்கும் ஜனனத்துக்கும் இடையில இறைவன் ஒருவனேப்பா. அதை தவிர வேற எந்த தெய்வத்துக்கும் இங்கே வேலை கிடையாது. எந்த தெய்வமும் இங்கே செயல் கிடையாது. மீது எல்லாம் கற்பனை தான். கற்பனை தான். ஆனால் இந்த கற்பனைக்கு இன்னும் வந்து வலு சேர்க்கிற விதமாக பல சாமியார்கள் இன்னும் வந்து இந்த மீடியாக்களில் வந்து நீங்கள் குலதெய்வத்தை கும்பலைன்னா உங்கள் குடும்பமே நாசமாயிடும். ஆமாம், செத்து போயிருந்தா நீங்கள் குலதெய்வத்தை தான் நீங்கள் இல்லைப்பா. எத்தனையோ குடும்பங்கள் குலதெய்வம் தெரியாமல் விட்டுக்கிறான். எது குலதெய்வம் தெரியல அவனுக்கு, முன்னோருக்கு சொல்லலை, அவனுக்கு கும்பிட்றதே கிடையாது. கோடீஸ்வரனாக்குறான். ஆனால் குலதெய்வத்தை ஊந்து கும்பிட்டு ரோடெல்லாம் பிச்சை எடுக்கிறான். இது சாமியார் பழப்புக்காக பேசக்கூடாது, உண்மைக்காக பேசும். எந்த தெய்வமும் உனக்குள்ள ஒரு தெய்வங்கிற அது போச்சுன்னா ஒரு தெய்வமும் உன்னை காப்பாற்றாது, என்னை காப்பாற்றாது. எனக்கு அதனால தான் சொல்கிறேன், நீ தாண்டா கடவுள்னு நான் ஏன் சொல்கிறேன்? நீ இல்லைன்னா இந்த உலகத்தில் கடவுளுக்கே வேலை இல்லையா? நான் இல்லைன்னா இங்கே உலகத்தில் ஒரு கடவுளே கிடையாது. அதனால நீங்க தான் கடவுள், நான் தான் கடவுள். எனக்கு இங்க இடையில வேற கடவுள் புரோக்கர் வேலை செய்யல. அதனால அதெல்லாம் கற்பனை, பயம் புத்தி வச்சான். அப்போ இது தேவையற்றது. வள்ளலாறு கந்தக்கோட்டத்தில் முருகனை வள்ளலார் பாடின மாதிரி அவருக்கு முன்னாடியும் பாடல, பின்னாடியும் பாடல. வடுவுடையம்மன் கோயிலில் பாடினார், திருத்தணியில் பாடினார், எல்லா கோவிலும் எல்லா கடவுளையும் கும்பிட்டார். ஆனால் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு? சிறு தெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வ வழிபாடு அது பெருந்தெய்வ வழிபாடுன்றார். ஏன்னா நீ பிறந்த உடனே உனக்கு பேர் ஜீவன். அந்த ஜீவன் முதுமை அண்டால் சிவம். இது 2 தான். உனக்குள்ள குலதெய்வம் நான் ஒன்று வச்சுக்கிறாங்க, ஜீவன் தானே வச்சுக்கிறாங்க. அதனால் இது கும்பிட்றவன் எப்படியாவது கும்பிட்டுட்டு போகிறான். ஒன்று வேணாம், முனேஸ்வரம் கும்பிடணும், நல்லா ஒரு கோட்டர் வைக்கணும், பெரிய சுத்தா 2 வைக்கணும், இல்லை வெள்ளை சாவலாக இருக்கணும். காட்டேரி கும்பிட்றான், கண்டதை கரிய மீனெல்லாம் ஆக்கியதுமே கருப்பு சாவலாக இருக்கணும். எந்த காட்டேரியாவது எந்த குலதெய்வமாவது எங்கேயாவது துண்ணட்டும், நான் ஒத்துக்கிறேன். துண்ணுமா? கும்பிட்டுட்டு இவன் குச்சி போட்டு அதில் ஆகாத விஷமா இருந்ததுன்னா இவன் செத்து போகிறான். குலதெய்வம் கூட காப்பாற்றல.
இதெல்லாம் அறியாமையில் இருந்த காலத்தில் அப்போ வச்சாங்க. யோசிக்கணும் நம்ம. இப்பவும் அதை பிடிச்சிக்கிட்டு வந்து பிடிக்கிறவன் பிடிச்சிக்கிட்டு அவன் எப்பவுமே மாற மாட்டான். மென்டலுக்குறானே அவனை போய் நல்லவனா வாடா நான் வருவானா, அது மாதிரி அவன் ஒரு வழி இது உண்மைன்னு அவன் போயிட்டான். இல்லை அவன் போயும் போகிறான், நம்ம போவாது நின்றுப்போ. நம்ம ஏன் அவங்க கூட போய் மல்லு கட்டிக்கணும்? அவனை வாடா நான் வருவானா? அதனால் எந்த தெய்வத்தையாவது எவனா கும்பிட்டு போட்டோம், நீ உன்னை கும்பிட கற்றுக்கும். ஒரு பாடலுங்கய்யா, இது வந்து பழைய சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டிலேருந்து ஒரு பாடல். அது சீடரா? சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல் அது. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே அப்படின்றாரு. சரி. காலத்தை உருவாக்குறவரும் கடவுள் தான், காலனும் கடவுள் தானேங்க. அதையும் ரெண்டை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அவரை வந்து காலனை உதைக்கிறாரு, உதைக்கும் பூரணமே அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாரு. இரவு பகல், ஆகாயம் பூமி, சூரியன் சந்திரன், இத்தனையும் யார் உருவாக்குனது? யாரால் உருவாக்க முடியும்? எல்லாமே கடவுளால் உருவாக்கப்படும். அப்போது எல்லாத்துக்குமே ஒரு கால வரம்பு வேணும் உயிரினத்துக்கு. இப்போ நீ பிறந்த குழந்தையாக இருந்த, இடைப்பருவமான, இப்போ முதுமையை தேடினுக்கிற. இந்த முதுமையே ஒரு 100 வருஷம் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப கொடுமையாக இருக்கும். ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்போ இந்த கொடுமையாக இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இதை முடிவு கட்டுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு இதுன்னு வச்சு ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு ஆளை விடுவாங்க. இல்லை, கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆள், வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள், மெட்டீரியல் எடுத்துன்னு வரத்துக்கு ஒரு ஆள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் ஒன்றும்ல. டெஸ்பாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். டெஸ்பாச் பண்ணுறவர் தான் காலன். மனுஷனெல்லாம் டெஸ்பாச் பண்ணுறவர் தான் காலனுங்க உருவாக்கி அவருக்கு அந்த வேலையை கொடுத்துக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப முதுமையாக இருந்தால் நரக வேதனைப்படுவேன். ஒரு 70-80 ஆச்சுன்னா நடக்க முடியல. இப்போ என்னால் கூட நடக்க முடியல இல்லையா? இது 100 வயசு ஆச்சுன்னா நான் எப்படி இருப்பேன்? நான் அன்னாட மரணத்தை தேடிக்கின்னு இருப்பேன். என்னால் எதுவுமே முடியாத போது நான் எதை தேடுவேன்? மரணம் தான் தேடுவேன். அப்போ இந்த மரணம் தேடி எனக்கு கிடைக்கலனா என்னுடைய மனம் என்ன பாடுபடும்? அப்போ இதுக்கு ஒரு முடிவு ஒன்றும் இல்லை. இந்த முடிவை தேடி வைக்கிறவன் தான் காலன். காலன்னா யமன். அப்போ அவனுக்கு கொடுத்துக்கிற வேலை அது. அவன் என்ன பண்ணுறான்? காலத்தையும் உருவாக்கணும் அவன் தான், காலனை உருவாக்கணும் அவன் தான், பிறப்பை உருவாக்கணும் அவன் தான், இறப்பை உருவாக்கணும் அவன் தான். ஆமாம். ஆனால் அந்த காலனை மட்டும் ஏன் வந்து கொஞ்சம் 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 அதை கீழே இறக்கி பேசுகிற மாதிரி இருக்கு. ஆமாம். எப்பவுமே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஓஹோ பிரியாணி போட ஒரு 2 ஆட்டாரன்னு சந்தோஷப்படுறேன். செத்து போச்சுன்னா திட்டுற மாதிரி இருக்கு. என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாரு? அதுதான்பா, செத்து போனா என்ன பண்ற? திட்டுற இல்லை. இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு 10 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை. குழந்தை பிறந்த 4 ஆட்டை எடுத்துன்னு வந்து 2 பாயை கூட்டின்னு வந்து பிரியாணி போடுன்ட்டேன். ஒரு 1000 பேர் போட்டு. ஏன்னா என் சந்தோஷம் தாங்கவே முடியல. ஆனால் அதே குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னேன், துக்கமாயிடும். அப்போ திட்டதான் செய்வேன். இதுதான் காலம் செய்தா திட்டின்னுக்குற. இதை தான் காலனுடைய அம்மா. இப்படி கதை நிஜமான நீ போனியான்னு கேட்காத, இது கதை. காலனுடைய அம்மா கிணத்தாண்ட போய் தண்ணி எடுக்குது, யமனுடைய அம்மா. அங்கே தண்ணி எடுக்கிற பொம்பளைங்கள்லாம் யமனை திட்டுறாங்க. இந்த பாவி அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது, அதை பிடிச்சி முட்டான், அந்த பாவி இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு எல்லாரும் திட்டுறாங்க. இது யமனுடைய அம்மா மனசு தாங்கலை. வீட்டுக்கு வந்துடுச்சு. ஏம்மா வந்தம்மா சாப்பாடு போடுமான்னு கதைன்னு சொல்லிக்கிறேன். எதுக்குன்னுவே திருப்பி திருப்பி கேட்குறது. ஏம்மா வந்தான் சாப்பாடு போடுமான்னு. இல்லைண்ணே நான் சாப்பாடு ஒன்றும் செய்யலை. ஏம்மா செய்யலை? தண்ணி எடுக்க போன கிணத்தாண்ட உன்னை சாபிக்கிற சாபனகதை என் காதால் கேட்க முடியல, நான் தண்ணி கூட எடுக்கல வந்துட்டேம்மா அப்படின்னு. என்னம்மா திட்டுறாங்க? ஒரு புள்ள இருக்கிற வீட்டுலலாம் பிடிச்சின்னு போயிடுறான், 10 பேர் இருக்கிற இடத்துல கூட பிடிக்கல, அவன் நல்லா இருப்பானா, அவன் போவானா, அப்படியான்னு திட்டுறாங்கண்ணே என்ன அப்படின்னு. சரிம்மா அவங்க திட்டுட்டோம், நீ என்னம்மா குழம்பு வைக்க போகிறேன்னு. என்ன வைக்கணே? நானும் ஒரு வாழைக்காய் வத்துறம்மா,
சாம்பார் வச்சிருமான்னு ஏமான்னு சொல்லிட்டான். சரி நீ போயிட்டு வானேன்னா நான் பார்த்துக்கிறேன். சரி இந்த கேள்வி என்ன பண்ணுச்சு, சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வறுக்கணும். வாழைத்தோப்புக்கு போனால் வெள்ளம் சீப்பாக தொங்குது. அதுலேருந்து ஒன்று புட்டா அசிங்கமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுது, எல்லா மரத்தையும் தேடும் போது ஒரே ஒரு மரத்தில் ஒரு வாழைக்காய் தொங்குது. அதை புஷ்னு வந்து இது சமையல் பண்ணிடுச்சு. ஏமா வந்தார், சாப்பிட்டாரு. எந்த மரத்தில் மாற்றினா, ஐயோ எல்லா மரம் பார்த்தோன்னா ரொம்ப சீப்பாகுது, அழகாகுது, அதில் போய் ஒன்று புட்டா அசிங்கமாக இருக்கும். அதனால ஒன்றே ஒன்று இந்த ஒன்றில் அதை புட்டினேன். இதை தான் நம்ம நான் செய்துங்கிறேன் அவன் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவன் தொழில் அவன் செய்கிறான். ஆனால் அந்த தொழில் நமக்கு பாதகமாக இருக்கும்போது நம்ம மனசு ஆனந்தப்படுது, சாதகமாக இருந்தால். ஆனால் அதே செயல் வந்து நமக்கு மனசுக்கு பாதகமாக போச்சுன்னா நம்ம கண்ணா முன்னான்னு திட்டுறோம் இல்லையா. நம்ம கடை வாங்குவோம், ஒரு இடத்துல 1000 ரூபாய் ஏமாற்றிட்டு இருப்போம் இல்லை. நமக்கு சதம் பார்த்தியா எவ்வளோ உயிர்சாலத்தமாக ஏமாற்றிட்டேன் பார்த்தியாவனே அப்படின்டுவோம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து 500 ரூபாய் கடை வாங்கி ஏமாற்றிடுவான், ஓயாத திட்டுவோம் அவனை. ஏன்னா எந்த செயலெல்லாம் நமக்கு சாதகமாகுதோ அதுக்கு நமக்கு பெருமை, எந்த செயலெல்லாம் நமக்கு பாதமாகுதோ அது இழிவு. இது மனத்தினுடைய சுபாவம். அதனால் சீர்கழி பாடினாலும் சரி, டிஎம் பாடினாலும் சரி, மரணம் தான். அதுக்கு தான் அதே பாட்டை பாடினான். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, அன்பெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன், அதில் அன்பெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன், ஆசை என்னும் இல்லை, அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன், உன் மனம் உருகிடவே ஓடி வந்தேன், உன் மனம் உருகிடவே பாடி வந்தேன், 7 மலை ஏறி ஓடி வந்தேன். இது காரணம் என்னன்னா கடவுள் வழிபாடு அன்புல இல்லையா. பாம்பாட்டி சொல்ற உடல் பொருள் ஆவி 3 தானம் வாங்கி எங்கள் சத்குரு என்று. அப்போ இறைவனுக்கு நான் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன், இது இங்கே எதுவுமே நான் செய்தது இல்லை, எல்லாமே இறைவன் செய்தது அப்படின்ற மனோபாவத்தை மனசு உருவாக்கிச்சுன்னு சொன்னால் இறைவனை சாதகமாக அடைவான், இறைவன் நம்மளை சாதகமாக. இறைவன் வந்து தாம் பெற்ற பிள்ளைகள் மாதிரி நம்ம இறைவன் நம்மளை தேடிக்கின்னுக்கிறான். இறைவன் நமக்கு எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறான். ஆனால் நமக்கு வாங்க சக்தி இல்லை. இறைவன் ஒரு பொருளை நான் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் நீ வாங்குற சக்தி இருக்கணும். கீழே போட்டுற மாதிரி இருந்தால் நான் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி இந்த மனிதர்களுக்கு இறைவன் எல்லாம் கொடுக்க காத்திருக்கலாம். ஆனால் மனிதனுடைய குணத்தால் இவனால் வாங்க முடியாமல் தவிக்கிறான். மனம் பக்குவப்பட்டால் இறைவன் கொடுக்க தயார். நீ வாழ்க்கையில் சுபிட்சமாகலாம். ஆனால் இறைவனை நினைக்க கற்றுக்கணும். அதனால்தான் நான் சொன்னேன், என் வாழ்க்கை என் கையில், ஆனால் உன் உயிர் யார் கையில்? அவங்ககிட்ட வச்ச இறைவன் கையில். அப்போது வாழ்க்கைன்றது உடல் சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு அடிப்படையாக அந்த உயிர். இந்த உயிர் இறைவங்கிட்டக்குது. அப்போ இறைவனை நினச்சின்னா அந்த உயிரும் நல்லா இருக்கும், உடலும் நல்லா இருக்கும், செயலும் நல்லா இருக்கும். அப்போ இதை பாடல்கள்லாம் படிக்கும் போது ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, அவங்க வந்து சுயநலமாக ரொம்ப அதீத சுயநலமாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கு ஒரு பாடல் ஒன்று பட்டினத்தார் வந்து ஒரு குறிப்பாக ஒரு பாடலில் வந்து நான் படித்தேன். அதில் சொல்கிறாரு, உடை கோவணம் உண்டு, உறங்க புறந்திண்ணை உண்டு, சரி, உணவிற்கு அடைக்காய் இலை உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, சரி, அருந்துணைக்கு விடையேறும் ஈசனார் திருநாமம் உண்டு, ஆமாம், இந்த மேதினியில் வடக்கோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பிறைக்கே அப்படின்னு. எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதான் உண்மை. அது அதனால்தான் ஞானி வந்து அவர் சொல்கிறத பாரு, எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாரு. ஐயா, எனக்கு கோமணம் இருக்குது, நான் தூங்குறதுக்கு ஒரு திண்ணக்குது, நான் சாப்பிட்றதுக்கு காய்கனி இருக்குது, இதெல்லாம் எனக்கு இருக்கும்போது நான் வழிபடுறதுக்கு இறைவன் இருக்கிறான். இதெல்லாம் இருக்கும்போது எது சாஞ்சா எனக்குன்னா, எது உயர்ந்தா எனக்குன்னா, இதை சாயுது உயர்துன்றது மனுஷன் தேடிங்கணும், மகான் தேடுறதில்லை. அதனால் அது சுயநலம் இல்லை, அவர் நலம். அது
அது அவர் நலம் தான் சுயநலம். ஆமா, அவர் ஆன்மீகம் போந்த சுயநலம் தானே, இல்லைன்னா பெரிய செல்வந்தராச்சா. என்னன்னா இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்தன்னா தென்கோடு எது சாஞ்சா எனக்கு என்னடா போச்சு, நான் வழிபாடுறதுக்கு இறைவன் இருக்கிறான், அது போதும் எனக்கு. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா இறைவனை பத்தி யோசிக்க மாட்டான். ஆனா வடகோடி சாயுது தென்கோடி உயருதுன்னு யோசித்து நிற்பான். நான் அதை யோசிக்கிறவன் இல்லைன்னு. பாடல் அவருக்காக பாடிக்கின பாடல் சுயநலம். ஆனா 1000 பாடல் இந்த உலகத்துக்காக சொல்லுகிறார். எவன் எடுத்தவன் உண்டு? எவனாவது எடுத்தானா? ஏன்னா இந்த மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படின்னா, பெருமையா வாழறத பேசவே மாட்டான். சிறுமையா ஏதாவது ஒரு சின்ன குறை கட்சிச்சுன்னா அதை எடுத்துன்னு ஊரெல்லாம் திரிவான். இதுதான் மனிதனுடைய சுபாவம். அப்போ இந்த ஒரு பாடல் அவர் சுயநலத்துக்காக பாடினதாவே இருக்கட்டும், சுயநலத்துக்கு பாடல, அதான் உண்மை. ஆனா அது குறையா தெரியுது உங்களுக்கு. ஆனா நிறைய பாடின 1000 பாடல்களுக்கு அது ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? சரிங்க, இங்க இப்படி பாடினாருங்க, அவர் இப்படி சொல்லிக்கிறார், நான் இப்படி நடக்கட்டான்னு ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? குறை சொல்றது தான் மனிதனுடைய பழக்க வழக்கமா வச்சுக்கினானே தவிர அந்த குறையை களைஞ்சிட்டு நிறைய வாழ வழி தெரியல இவனுக்கு. இதான் மனிதன், அதான் மகான். தெரியல, தெரிஞ்சுக்கணுன்ற சுயநலத்தை தான் நீ கேள்வி கேட்டுங்கிற. அப்போ எல்லாம் சுயநலம் இல்லையா? இறைவனை நீ போய் கும்பிடுறது சுயநலம் இல்லையா? என்ன நலம் அது? சுயநலம் தான், எல்லாம் சுயநலம். அப்புறம் இன்னொருத்தர் சுயநலத்தை பத்தி பேசுங்கிறீங்க, உங்க சுயநலத்தை மறந்துட்டு சொல்லுங்க. எல்லா மனிதரும் சுயநலம். இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க சுயநலத்துக்கு தானே வந்தீங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்டு வீடியோ போடணும்ட்டு. அப்ப இதெல்லாம் சுயநலம் இல்லை, மகான்கள் பண்ணதானே சுயநலம். மகான்கள் பண்ணதெல்லாம் உலகத்துக்காக சுயநலம் பண்ணாங்க. அதை தான் நான் பல முறை சொல்லிக்கிறேன். பொது நலத்துல சுயநலம் இருக்கக்கூடாது, சுயநலத்துல பொது நலம் இருக்கலாம் அப்படின்னுக்கிறேன் இல்லையா? என்னுடைய செயல்கள் எல்லா செயல்களும் உலகத்துக்காக இருக்கணும். ஆனா செய்யறதுன்னு நான் தான். இது சுயநலத்துல பொது நலம். ஆனா உலகத்துக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு நான் பயன்படுத்த கூடாது, அது பொது நலத்துல சுயநலம். மகான்கள் பண்ணதெல்லாம் பொது நலம், சுயநலத்தில் பொது நலம். அவங்கள இறைவனையும் தேடினாங்க, உலகத்தையும் விழிப்படைய வச்சாங்க. மகான்கள் சும்மா இல்லை, நம்மள மாதிரி மூடர்கள் இல்லை. அவங்கெல்லாம் பேர் அறிவாளனுங்க. அவங்க இறைவனையும் தேடினாங்க, அதே நேரத்தில் இந்த மூட மக்களையும் விழிப்படைய வச்சாங்க. அப்போ சுயநலத்தில் பொது நலம் இருந்தது. உங்களதெல்லாம் சுயநலம் இல்லையா? வீடியோ எடுத்து போட்டு துட்டு சம்பாரிச்சுக்கிறது சொல்லு. இதை சுயநலம், மகான்களை சுயநலம்ன்றீங்களே, எப்படி நியாயம்? அப்போ அவங்க எல்லாரையும் ஒரு கோட்டிலே பார்த்துருக்காங்க. நான் வேற நீ வேற இல்ல, என்னுடைய நலம் தான் உன்னுடைய நலம், உன்னுடைய நலம் என்னுடைய நலம். அவனுக்கு தான் வேற்றுமை இல்லையப்பாங்க. அவனுக்கு ஏழை பணக்காரன் கிடையாது, ஜாதி மதம் கிடையாது, இறைவன் வேற நீ வேற இல்லை, எல்லாம் ஒன்னாவே எல்லாமே ஒன்னா நினைச்சாங்க. ஆனா நீ வேற வேறவா நினைக்கும் போது அவங்க செய்ததெல்லாம் சுயநலமா தெரியுது. ஏன்னா நீ சுயநலத்தில் இருக்கிற, அதனால உனக்கு அவங்க செய்ததெல்லாம் சுயநலமாகுது. எந்த மகானும் சுயநலத்துக்காக எதையுமே செய்யல. ஒவ்வொரு சித்தர்களும் இவ்வளோ பாட்டு எழுதி போட்டுட்டு போய்க்கிறான, என்ன சுயநலம்? அவனுக்கு என்ன சம்பாதனையா வந்தது? உலகம் விழிப்படையணும், உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கிறான். அதனால அவன் எவனுமே சுயநலத்தில், நம்ம தான் முழுக்க முழுக்க 100% சுயநலத்தில் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு செயலையுமே. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நான் செய்ததெல்லாம் பொது நலங்கன்னு சொல்லி ஏமாத்திக்கின்னுக்கிறோம். ஆனால் நம்ம செய்யறதெல்லாம் சுயநலம், அவன் செய்ததெல்லாம் பொது நலம். உறவுங்கிறது குரு சீடன் உறவு, அது பல ஜென்மங்களுக்கு தொடருமா? இல்ல ஒரு ஜென்மத்துக்கு மட்டும்தான் அதுவா? ஜென்மத்துக்கு ஒரு ஜென்மத்தில் 5 வருஷம் குரு சீடன் உறவு இல்லை, அப்புறம் ஜென்மத்துக்கு போய் தேடுற. இந்த மாசம் வந்த சீடன் அடுத்த மாசம் இல்ல, தொடர்பு இல்லை, அப்புறம் ஜென்மத்துக்கு வரானா? அப்படியா போட்ட அற்புதமான சீடன் யார் யாது உலகத்தில்? எனக்கு தெரியலையே, நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சீடனை. புருஷன் பொண்டாட்டி உறவே ஜென்மத்துக்கு வராதியா? பிள்ளைய தகப்பனுடைய உறவு ஜென்மத்துக்கு வராதியா? குரு சீடனுடைய உறவு எங்க ஜென்மத்துக்கு வரும்? இந்த மாசம் வந்துட்டான்னா ஏதாவது ஒரு 2000 ரூபாய் குத்துட்டான்னா அவன் அடுத்த மாசம் அட்ரஸே இல்லாமல் போயிடறான். நான் போய் 2000 குத்தேன் 2000 குத்தேன் 2000 குத்தன்னு சொல்லி தெரியுறான்.
ஜென்ம ஜென்மத்தை வர ஒரு பௌர்ணமிக்கு இருக்குதா பாரு, பாதி பௌர்ணமி முடியறதுக்குள்ளே ஏந்து வீட்டுக்கு போயிடுறான், பொண்டாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்கன்ட்டு. அப்புறம் ஜென்ம ஜென்மத்துக்கு எங்கே வரும்? என்ன கேட்டேன்னு பித்திரு கடன் ஏன் நான் வந்து ஆண்கள் செய்கிறதில்ல, பெண்கள் செய்கிறதில்ல, ஆண்கள் தான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. நான் என்ன சொன்னேன்? அப்பா ஒரு பிள்ளைக்கு யார் அப்பான்னு தெரியுமா? பிறந்தா தெரியாது, அம்மா தான் சொல்லுவாங்க. அப்பா எந்த தாயாவது ஒரு குழந்தை பெற்றா எனக்கு அப்பா இவருன்னு சொல்லுமா? சொல்லுமா? அப்போ யார் சொல்கிறது? அம்மா தான் சொல்லுவாங்க. அம்மா சொன்னாதான் அப்பா யாருன்னு தெரியும். அம்மா சொல்லாத ஒரு பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அப்படி இந்த உலகத்துக்கு உருவாக்கி ஒரு அடையாளமாக ஒரு உருவத்தை கொடுக்குறா அம்மா. அம்மாவனுடைய இன்ஷியலை போட்டுக்கிறது இல்லை. யார் அப்பான்னு தெரியாது, ஆனால் அப்பாவனுடைய இன்ஷியலை உன் பேருக்கு முன்ன போட்டுக்கிறியா? அது எப்படி நியாயம்? இல்லை, இப்படி தானே வரும். இதுதான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. நான் பதில் சொன்னால் உலகம் எல்லாம் ஃபுல்லாக சாமி இன்னும் செக்ஸ் எல்லாம் பேசுகிறாருன்னு ஆகிப்போச்சு. ஏன் சொல்கிறேன்னா, நீ ஒரு கடை வச்சுக்கிற, நீ சம்பாதிக்கிற, வீட்டுக்கு எடுத்துன்னு போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து சோறாக்குறியா இல்லை நீயே ஆக்கி சாப்பிட்றியா? மனைவி கிட்ட கொடுத்து. ஏன் மனைவி கிட்ட கொடு? நீ சம்பாரிச்ச போன நீயே வச்சுக்கலாமே. வச்சுக்க முடியாது. எந்த ஆணாலையும் ஒரு பெண்ணு ஆணை கர்ப்பம் தரிக்க வைக்க முடியாது உலகத்தில். ஒரு ஆணால ஒரு குழந்தைய பெற்று அடையாளம் காட்ட முடியாது உலகத்தில். ஆனால் ஆணால காட்ட முடியாதுன்றதால ஒரு பெண்ணாலையும் பெற்றுக்க முடியாது ஒரு ஆண் இல்லைன்னா. இல்லையா? ஆணுன்றவன் கொடுக்குறவன், பெண்ணுன்றவன் வாங்குறவன். வாங்கினதை பாதுகாத்து ஊட்ட சீரும் சிறப்புமாக வச்சுங்கிறதும் பெண்ணு கையில். வாங்கினதை உருப்படியை ஆக்கி இந்த உலகத்துக்கு அடையாளமாக கொடுக்கறதும் பெண்ணு. ஆனால் கொடுத்தவன் ஆணு. இப்போ நான் போய் ஒரு கடன் கேட்குறேன், இந்தம்மா எனக்கு கடன் கொடுக்குறாங்க, நான் வாங்கினேன். இந்தம்மா உயர்ந்தவங்களா நான் உயர்ந்தவனா? கொடுத்தவங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு காரணமாக ஆண் கொடுக்குறான். அதனால ஆணுனுடைய இன்ஷியலை போட்டுக்கிறான். பிறவியின் பயன் என்ன? பிறவியின் பயனை உத்தமனை காண்பதற்கு என்றால் பிறந்தவுடனேயே ஏன் அனைவராலும் இந்த ஞான பாதையில் அடியெடுத்து வைக்க முடியவில்லை? பிறந்த உடனே பேசுவியா? பேச முடியாது. பிறந்த உடனே படிப்பியா? ஏன் படிக்க மாட்டேன்ற? கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன் பேச முடியாது? நீ பேசுறதுக்கு தானே பிறந்த, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்ற? ஞானம்னா கிள்ளுக்கிறியா? உலகத்தில் இருக்கிறதுலையே ஞானத்தை அடையிறது தான் கடினமான பாதை. மற்றதை எல்லா ஜீவராசியும் வாழுது அதனுடைய வயிற்றுக்காக. நீயும் வயிற்றுக்காக வாழறது உலகத்தில் எல்லாராலையும் வாழ முடியும், அறிவுக்காக வாழ முடியாது, கடினம் அது. ஞானம்ன்றது அறிவுக்காக வாழறது, வயிற்றுக்காக வாழறது இல்லை. அதனால அது கடினமானது, அதை எல்லாராலையும் அடைஞ்சிட முடியாது. ஒரு உயிரினங்கள் எல்லாமே சாப்பிடுது, எல்லாமே உயிர் வாழுது. அது மாதிரி நீ ஒரு ஜீவனை வந்துட்டு போய ஏன் மனுஷன் சொல்லிக்கிற? சொல்லு. மனுஷன்னா மாறுபடுறவன் அர்த்தம். ஜீவன்னா பிறக்கும் போது எப்படி இருந்ததோ அப்படிதான் கடைசி வரைக்கும். ஒரு அணில் பிறந்துச்சுன்னா சாவர வரைக்கும் அதுக்கு அணில் தான். புலி பிறந்துச்சுன்னா சாவர வரைக்கும் புலி தான். உனக்கு என்ன பேரு? மனுஷன். குழந்தை, மனுஷன், பெரியவர், போனோம், இத்தனை பேருக்குது உனக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீ வாழ கத்துக்குவானவா? அதனால எதையோ உன்னை யோசிக்க கூடாது, உன்னை யோசிக்க தெரிஞ்சுக்க முதல்ல. அதனால தான் சொன்னாங்க இந்த உடல் எதுக்காக அமைஞ்சதுன்னா உத்தமனை பார்க்கறதுக்குடான்ச்சு அம்மா. ஆனா நீ உத்தமனை பாடுறன்னா மற்றவனையே பார்த்து தெரிஞ்சுங்கிற. நீ மற்றவனை நீ பார்க்குற வரைக்கும் நீ வாழ்க்கையில வழங்கவே மாட்ட, உலகத்தோட சாவுவே. நீ உத்தமனை பார்த்துட்டீங்கன்னா உத்தமன் இருக்கிற இடத்துக்கு போயிடுவே நீ. இதனால அம்மா சொல்லிச்சு உத்தமனை பாரு அப்படின்னு. அதனால பிறந்த உடனே நான் எழுந்து ஓடிடுறேன் உத்தமங்கிட்டன்னு ஓட முடியாது. கூட்டை விட்டு வெளியே போயிடுறது முக்தியா இல்லை கூட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறது முக்தியா? இது யார் கேட்கணும்னா அதை பற்றி தெரிஞ்சவன் கேட்கணும். சும்மா துண்டு பேப்பரில் படிச்சுட்டுலாம் கேட்கக்கூடாது. முக்தின்னா என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா நான் முக்தியை பற்றி சொல்கிறேன். முக்தின்னா என்ன அர்த்தம்?
முக்தின்னா 3 தீ உகாரம் மகாரம் 3 ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், 3 தீ ஒன்றா சேர்ந்தா முக்தி. ஆனால் மோட்சம்னு ஒன்று இருக்குது இல்லையா? மோட்சம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ முக்தின்னா என்ன, மோட்சம்னா என்ன? ரெண்டும் ஒன்றா? வேற வேறங்களா? நீங்கள் தான் சாமி சொல்கிறீங்க. முக்தி வேற மோட்சம் வேறங்களா? முக்தின்றது ஆன்மா வெளியே போய் உள்ளே வரும். மோட்சம்ன்றது போச்சுன்னா திரும்பாது, வேற பிறப்பு எடுக்காது. அதுதான் மறுபிறப்பு இல்லாத வாழ்வு மோட்சம். முக்தின்றது இந்த பிறப்பில் என்ன பண்ணும், 3 தீயும் ஒன்று சேர்ந்தா அடுத்த பிறப்பில் அது மகானா பிறக்கும். அதான் முக்தி. முக்தி அடைஞ்சா கூட மறுபிறப்பு உண்டு. ஆனால் மோட்சம் அடைஞ்சா மறுபிறப்பு கிடையாது. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் முக்தி அடைஞ்சிட்டாருங்க அப்படின்வாங்க. முக்தி அடைஞ்சா மறுபிறப்பு இல்லை, சுத்த பிறப்பு ஞான பிறப்பு பிறப்பான்.